பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறாங்க. வாய்ஸ் ஓவர் சைன். ஆனா என்ன விஷயம்னா அது முடிஞ்சிச்சு. ஆ. அது 105 நாள் முடிஞ்சிச்சு. எஸ். இதுக்கப்புறம் அதை என்னத்த பேசிக்கிட்டு அப்படின்னும்போது, ஆனாலும் அங்க ரன்னர் வின்னர்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அதேதான். அவங்களுடைய பேட்டி வெளியில வருது. நம்ம பொதுவா வந்து முடிச்சதுக்கப்புறம் அதை பத்தி எதையுமே பேச மாட்டோம். ஆனா முடிச்சதுக்கப்புறம் சில கான்ஃப்ளிக்ட் சில விஷயங்கள்லாம் அவங்களாம் எப்பேற்பட்ட மனிதர்கள்லாம் பார்க்கறதுக்கு சில வீடியோக்கள்லாம் பார்ப்போம். அப்படிதான் நான் வந்து சபரி வீடியோவையும் நான் பார்த்தேன். Yes. சபரி வந்து ஒரு போலித்தனமானவர். ம். அவர் நல்லவனே கிடையாது, நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்து ட்ரோல்லாம் நிறைய வந்தது. அது நிறைய பேர் அதை உடச்சிட்டு இருந்தாங்க. வெவ்வேறு பிஆர் டீம் வந்து அவரை வந்து காலி பண்ணாங்க. எஸ். நம்ம ஆரம்பத்துலேருந்தே அவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல தன்மை இருக்குன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எல்லா இடத்துலையும் ஒருத்தனால நடிக்கவே முடியாது, 105 நாள் நடிக்க முடியாது. முக்கியமாக எங்கேயாவது ஒரு இடத்துல சம்பேரல்ஸ் வந்துடும். சரி, வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூலையும் அது வந்து அவர் நல்லவரா இல்லையா அப்படின்றது தான் இந்த எபிசோடில் ஒரு பேச்சை வச்சு நல்லவரா இல்லையான்றத சும்மா ஒரு க்ளோஷர் மாதிரி ஒன்று பேச போகிறோம். ஓகே. அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரிவான ஒரு பார்வை ஸ்ட்ரெயிட் நியூஸ். சபரி உண்மையிலே நல்லவன் தானா கெட்டவனா அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா? நம்ம நல்லவன் சொல்லியிருந்தோம். அதுக்கு எங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது சபரியே அப்படின்னா, அது எல்லாருமே இன்டர்வியூல வந்து நிறைய நம்ம ரிவ்யூலேயே அதை முதல்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். எவன் ஒருவன் அதாவது நம்ம சொன்னோம் வின்னர்னு சொல்லி திவ்யா கையை தூக்கும் போது கூட நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆவாங்க. கொஞ்ச நேரம் ஆகும் சுதாரிச்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தண்ணியில வந்து ஓகே சூப்பர் வாங்க. இப்போ அதுக்கு உதாரணம் வந்து விக்கல் விக்ரம் சொல்லுவேன். விக்கல் விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, எப்படிங்க நீங்க வந்து என்ன போய் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சூப்பர் கேம் பா இது, சாரி இந்த ஒரு நல்ல கேம்ல தான் நீ வந்து பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தண்ணியில் இழப்பாங்க. அது என்னன்னா அதீதமான நம்பிக்கை இருக்கும்போது அப்படி இருப்பாங்க. ஆனால் ஓரளவுக்கு வந்து இந்த கேமை கணிக்கிற வகையிலையும் சரி, மற்றவங்களை புரிஞ்சுக்கிற வகையிலையும் சரி, ஏன்னா கேமுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம பிரதீப் மாதிரி ஊரும் சொல்லுவார், சபரியும் சொல்லுவார் அந்த கேமை, இதெல்லாம் நடிப்புடா, இதெல்லாம் சும்மாடா அப்படின்னு. விக்கல் விக்ரம் உடஞ்சப்ப கூட சொல்லுவாப்புல, டே எனக்கு இன்னும் இது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்தளவு வந்து ரொம்ப கேமை வந்து புரிஞ்சு விளையாடக்கூடிய ஆள். மனிதர்களை படிக்கிறதுலையும் வந்து சபரி அடிச்சுக்க முடியாது. இது ஒன்று. முக்கியமாக அவர் வந்து அந்த கை வின்னிங் மொமெண்ட்ல கூட வந்து டப்புனு விசில் அடிப்பார். இந்த டப்புனு விசில் அடிக்கிறது இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க சபரி கிட்ட, நீங்கள் எப்படி டப்புனு விசில் அடிச்சிங்க இப்படிதான் அப்படின்னு. அப்பயே அது தெரிஞ்சிடும். இப்போ எப்படிங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து ரன்னர் அப்பில் வந்து எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகணும் எப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2 பேரும் வந்து ஒன்னா வந்து, அதாவது வெளியிலேருந்து ஒருத்தவங்க கூட வந்து ரன்னிங் ஓடுறோன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை ஜமைக்கால வந்து ஒருத்தவங்க ஓடுறாங்க, ஒருத்தவங்க தூத்துக்குடிலேருந்து ஓடுறாங்க, ஒருத்தவங்க கல்லூர்லேருந்து ஓடுறாங்க, ஒருத்தவங்க வந்து செங்கல்பட்டுலேருந்து ஓடுறாங்கன்னா ஒரு போட்டி இருக்கும். அவங்க எங்கெங்கயோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்றா வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் போடும்போது ஒரு போட்டி இருக்கும். அதில் செகண்டாக நான் வந்து 6 மாதமா மச்சான் உழைச்ச மச்சான், நான் இந்த மாதிரி ஆயிட்டேன்டா, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குடா அப்படின்னு ஒரு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது, ரைட்டா? ஆனால் இங்க சபரி சொல்ற அந்த விளக்கம் ரொம்ப அருமையா இருக்கு. உண்மையிலே ரொம்ப கியூட்டான ஒரு என்ன மாதிரி விளக்கம்னா, அதாவது நாங்க ஒரே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றோம், 2 பேருமே ஒரே வீட்டில், நானும் திவ்யாவும் ஒரே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றோம். நான் தப்பு பண்ண அவங்க சரி பண்றாங்க, அவங்க தப்பு பண்ண நாங்க சரி பண்றோம். அந்த மாதிரி ஒரே வீட்டில் நாங்க ப்ராக்டிஸ் பண்றோம். பண்ணும் பொழுது ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது சந்தோஷம் தானே பட முடியும், அது எப்படி பொறாமப்பட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இது ஒன்று. இன்னும் இருந்தாலும் அவங்க வந்து 75 நாள் தானே இருந்தாங்க, நீ 105 நாள் இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப உண்மையான வார்த்தை. மனசுலேருந்து வந்தால் தான் அப்படி பேச முடியும். மனிதர்களை படித்தாதான் பேச முடியும். அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. எல்லா மனுஷனுக்கும் ஒரு கருப்பு பக்கம் இருக்கும் என்ன, அது அவருடைய பர்சனல், அதை பற்றி நம்ம இங்கே பேசலை. ஆனால் குறைந்தபட்ச நேர்மையும் குறைஞ்சபட்ச நியாயமும் இருக்கிற ஒருத்தனால தான் அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க முடியும்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? இல்லைன்னா சம்பேரல்ஸ் உங்க முகத்துல உங்க விஷயத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அது வந்து காட்டி கொடுக்கும். அது கண்டிப்பாக நான் அதனால தான் என்கிட்ட சொன்னேன், எல்லா குழந்தையும் நீங்க ஒரே இல்லை, என்னால் அது மாதிரி பார்க்க முடியாது. இந்த டக்குன்னு என்கிட்ட வந்து பேசுற குழந்தைகள் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். நான் அப்படியே சரியா கொஞ்சம் முறைச்சிட்டு போனேன், போ மேரேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம அதை வந்து அது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைல்ல, அது மட்டும் தெளிவுபடுத்திக்கிறேன். அதே மாதிரி எனக்கு தான் ஒருவேளை என்று கேட்கிறதான்னு தெரியல, வேற யாருக்காவது கேட்டாலும் சொல்லுங்க. ஒரே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, ஒரே பெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோன்ற மாதிரி காதில் விழுந்தது. அதுவும் யாருக்காவது கேட்டால் சொல்லுங்க. ஓ யாததாபம்
உண்டான வேகம் நோயானதே நெஞ்சம் ஊர் தூங்கினாலும் நான் தூங்க மாட்டேன் தீயானதே மஞ்சம். நம்ம காதல் வந்தது இஸ்கிஸ்குன்னு வந்து அவங்களுக்கு எப்படி வந்து இஸ்கிஸ்கு மாதிரி நீங்க ஒரே வீட்ல பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லாம ஒரே பெட்ல பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. தெரியல, ஒருவேளை நான் அப்படி சொல்லியிருக்கலாம், ஏன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இது இப்படி பேசியிருப்பான்றது எனக்கு டவுட். ஆனால் நீங்க அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க வித்தவுட் நோ எடிட்டிங், ஃபுல்லா ஏர்லயே போட்டோம், ரைட்? ஓகேவா? அப்புறம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுக்காகவே பெட்ல பிராக்டிஸ் பண்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமான விஷயம் இது சொல்றது ஒன்று. அதனால தான் சொல்றேன், எங்கேயாவது சம்பேர் உங்க முகத்துல அந்த அது வந்து தெரிஞ்சு வெளிப்படுத்திடும். இப்போ என் பொட்டாட்டி அடிக்கவே சொல்லுவா, இப்போ நான் போய் சிரிச்சு தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், என் மூஞ்சிலே தெரிஞ்சிடும் அது எப்படின்னு. எனக்கு வந்து என்ன பண்றேன்னு எனக்கு தெரியலன்னு. ஏன்னா அது அப்படிதான் என் மூஞ்சிலே அது எங்கள் வீட்டில் என் வீட்டில் எனக்கும் அது மூஞ்சில் காப்பிட்டு ஏன் வந்து மூஞ்சை ஏன் அப்படி வச்சுட்டு இருக்க தெரியுது, நல்லாவே டென்ஷனாக இருக்கு அப்படின்னு. என்னால் அது டக்குலாம் வெளியே வர முடியாது, அப்படியே இருக்கும், அப்படியே உள்ள அப்படியே குச்சி குச்சி குச்சின்னு அப்படியே ஏறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து காப்பி கொடுத்துருவோம். சபரி அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் வந்து அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது, ஸ்போர்ட்டிவாக பழகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து பண்ணது. பேசுற பதில்கள்லயே வந்து அது வந்து ரொம்ப நல்லா தெரியுது. அதே மாதிரி அந்த காதல் இல்ல அப்படிங்கிற கேள்விகளுக்குமே அவர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா பதில் சொன்னார். என்ன காதலே இல்லாமலா இருக்கும், அதெல்லாம் இருக்கு, வீட்டுல அதை பண்றான்னா நானும் அதை பண்ணணுமா அப்படின்றதா. முக்கியமா தாய்லாந்து மேட்ருக்கு. அதே போல கமருதீனுடைய விஷயத்திற்கும் அவர் ரொம்ப அழகா பதில் சொன்னார். அவர் வந்து அப்ப கூட ஒரு ஃபீல் பண்ண மாதிரி ஏங்க ஃபீல் பண்ணிருக்கலாம் இல்ல, அதே மாதிரி பாரு அந்த இடத்துல ஃபீல் பண்ணலன்னு நீங்க சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு மாதிரி ஒருத்தவங்க கெட்டவங்களா ஆயிட்டாங்கன்றதுக்காக அவங்க கெட்டவங்களாவே எப்பயுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுன்றதுதான் வந்து சபரியுடைய விஷயம். இன்னொன்னு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நீ எப்படி முடிவு பண்ணலான்றதுதான் அது சரியான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டே வந்து எல்லாருக்குமே பிடிக்காது. அதுவும் இல்லாத இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணும்போது அது வந்து அது கரெக்டாக பேசினார், ஆக்சுவலி நல்லா பேசினார். அண்ட் இன்னொன்று அவருடைய பெரிய விஷயமே தெரில நமக்கு அப்படி தோணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெக்கக்னிஷனுக்காக மட்டும் தானே இருக்கேன், நான் வேற யாரோன்னு நினைச்சு பேசிட்டு இருந்தவங்களா இப்போ சபரி வாப்பா போப்பான்னு பேசுறாங்க, அது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்றது எனக்கு தெரில. இது எப்படி இப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. ஆனா வெற்றியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போதும்னு நினைக்காத, போதும் நினைச்சா உன்னால வளரவே முடியாது. உதாரணத்துக்கு யாரோ சொல்லியிருந்தாங்க, பொட்டி எடுத்த போது கூட வந்து பிரியா விக்ரம் தான் சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா கானா வினோத் வந்து எனக்கு இது போதும் எங்க அப்பாலாம் வந்து அது மாதிரி சொன்னாரு. அப்படி இருக்கக்கூடாது, நம்ம வந்து வெற்றி பெற தகுதியானவன கிங் அப்படின்னு நினைச்சாதான் நீங்க அந்த இடத்துக்காவது போக முடியும், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்வாங்க. ஆனா சில இடங்கள்ல வந்து சில இடத்துல நிறைய நிராகரிப்புகளும் நிறைய, உதாரணத்துக்கு வந்து நீங்க மட்டுமே முடிவு எடுக்கிற இடங்கள்ல நீங்க முடிவு எடுத்துடலாம், உங்களை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க முடிவு எடுக்காம மேலே ஏறதுக்கோ இல்ல உயர் பதவிக்கோ எல்லாருடைய கூட்டு முயற்சியில் தான் நீங்க மேலே போகணும். அப்ப எல்லாரையுமே நீங்க வந்து அன்பு பாராட்டணும், எல்லாருமே குட் புக்ல இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படி நீங்க நல்லாவே உழைச்சி நீங்க அன்பு பாராட்டினாலும், மேனேஜருக்கு வந்து மச்சானா இருந்தானாலோ, மேனேஜருக்கு ஒன்ன விட்ட பெரியப்பாவுடைய பையன் வந்தாலோ உங்களுக்கு அங்க காலி. அப்ப நீங்க நேர்மையாகவோ இருந்து குட் புக்ல இருந்து மட்டும் என்ன மாதிரி கழிக்க முடியும்ன்ற ஒரு கேள்வியும் வரும். அது ஒண்ணு. இப்ப இந்த ஒரு பாஸ்கர் படத்துல, லக்கி பாஸ்கர் படத்துல வர மாதிரி ஒரு நாள்ல 30 நிமிஷம் எனக்கு சரியா போகல அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லா நான் வந்து ஏன் அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையும் நீங்க, ஆமா அதுதான் பேலன்சிங் ஆஃப் லைஃப். அதை வந்து சபரி சில இடங்கள்ல ரொம்ப அழகா பண்ணாரு அப்படின்னு தான் தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோல பேசியிருக்கோம். கூடுமான வரை எல்லா விஷயமும் பேசிட்டோம். அதான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது கண்ணில் பட்டதை வந்து நம்மளும் வந்து ஆடின காலும் பாடின வாங்கி சும்மா இருக்காதுன்ற மாதிரி ஒரு 10 நிமிஷமாவது வந்து காலையில் இந்த காஃபி போடுற டைமுக்காவது நம்ம வந்து பேசிட்டு போவோமே. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு காஃபி பார்ட்னர், ஒரு சமையல் பார்ட்னர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலயே இந்த மாதிரியான வீடியோக்களை டெய்லி, ஏன்னா ஒரே நல்ல 3 வீடியோ போட்டுடலாம், சரி காலைல ஒன்று ஒன்றா போவோம் அப்படின்றதும். ஸோ இப்போ இந்த இதுக்கு கூட வந்து பொங்கல் டைமில் கூட இந்த நீயா நானா வந்து சமத்துவ பொங்கல் மாதிரி எல்லாரும் எல்லா ஜாதி மதக்காரங்களும் எப்படிலாம் வந்து அதில் வந்து மிங்கிலாகி பேசுகிறாங்கன்றதும் நல்லா இருந்த நிகழ்ச்சியாகவும் வந்து அது நேரம் கிடைக்கும் போது அதை பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம். ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை பெருடங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் தம்பி இதை முன்னாடி போட்டுக்கோ. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னா, தம்பி இந்த இதுக்கு முன்னாடி போட்டுக்கோ க்ளோஷரில். வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னா, சபரி உண்மையிலே வந்து நல்லவர் தாங்க, குறைந்தபட்ச நேர்மையாக இருக்காரு, ரொம்ப நல்லவர். இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டாருன்னு ஜாக்கி நீ அன்றைக்கே சர்டிஃபிகேட் கொடுத்தையா அப்படிலாம் சொல்கிறாதீங்க, எப்படி வேணாலும் எல்லாம் அவர் குறைந்தபட்ச நேர்மையாக இருக்கிறாருன்னு தான் இங்கே நான் சொல்கிறேன்.
யாருன்னா உலகத்துல எல்லாரும் 100% நல்லவனாவே இருக்க முடியாது, அதான் உண்மை. கண்டிப்பா அப்படி நல்லவனா இருக்கவும் இந்த சமூகம் அனுமதிக்காது. ஏன்னா நீ மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு வந்து பாலை குடிச்சாலும் கல் குடிச்சுன்னு தான் சொல்லும், தென்னை மரத்துக்கு கீழே உட்காந்தாலும். அது மாதிரியா தான். அதனால அவர் வந்து ஒரு குறைந்தபட்ச நேர்மையாளராக நான் பார்க்குறேன். அதுதான் இந்த கன்க்ளூஷன்ஸ். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க.